சோஷியல் மீடியாக்கள் தொடர்பாக மிக அருமையான பல தகவல்களை பதிவு செய்தார்கள். அதற்கு முன்னால் ஷேக் இத்ரிஸ் ஹசன் சஹ்வி அவர்களும் மறுமை வாழ்க்கை தொடர்பான பல முக்கியமான விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்தினார்கள். ஒரு பெரிய இபாதத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அசரிலிருந்து இதுவரைக்கும் இருக்கிற அந்த இபாதத் என்பது பெரிய ஒரு விஷயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற மக்களை அவதானிப்பதற்காகவும் அவர்களோடு வந்து உட்கார்வதற்காகவும் அல்லாஹு தஆலா சில மலக்குகளை வைத்திருக்கிறார். அந்த மலக்குகள் இவ்வாறு மஸ்ஜிதுகளிலோ அல்லது வேறு இடங்களிலோ அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய முறையில் அமர்ந்திருக்கிற மக்களை வந்து சூழ்ந்து அமர்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த மலக்குகளை பார்த்து கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறார்கள் என்று. அதற்கு மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் உன்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அல்லாஹ் கேட்பான், இந்த மக்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று. அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் இதை, அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், இருந்தாலும் அல்லாஹ் கேட்கிறான். மலக்குகள் சொல்லுகிறார்கள், இல்லையா அல்லாஹ், என்னை பார்க்காமலே என்னை திக்ர் செய்வதற்காக இப்படி கூடியிருக்கிற மக்கள் என்னை பார்த்தால் என்ன செய்வார்கள்? இன்னும் உன்னை அதிகமாக திக்ர் செய்வார்கள். இந்த மக்கள் என்னை திக்ர் செய்து கொண்டு என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள்? மலக்குகளிடம் அல்லாஹ் மீண்டும் கேட்கிறார், யா அல்லாஹ், இவர்கள் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். சுவர்க்கத்தை இவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கும்போது, இல்லையா அல்லாஹ், இவர்கள் சுவர்க்கத்தை பார்க்கவில்லை. சுவர்க்கத்தை பார்க்காமலே சுவர்க்கத்தை என்னிடம் கேட்கிற இவர்கள் சுவர்க்கத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள்? மலக்குகள் சொல்கிறார்கள், இன்னும் அதிகம் அதிகம் அவர்கள் சுவர்க்கத்தை உன்னிடம் கேட்பார்கள். வேற என்ன செய்கிறார்கள்? இவர்கள் உன்னிடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறார்கள். மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இவர்கள் நரகத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள்? இன்னும் இன்னும் நரகத்திற்கு பயப்படுவார்கள், நரகத்தை விட்டு தூரமாகுவார்கள் என்று மலக்குகள் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், இதுதான் முக்கியமான விஷயம். மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சஃபையில் உட்கார்ந்திருக்கிற அனைவருக்கும் உங்களை சாட்சியாக வைத்து நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று சொல்கிறான். இப்ப மலக்குகள் அலர்ட் ஆயிட்டாங்க. மலக்குகள் அலர்ட் ஆகி மலக்குகள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த சஃபையில் உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் உன்னை திக்ர் செய்வதற்காகவும் உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்டும் உன்னிடத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியும் வரவில்லை. இதுல ஒருவர் இருக்கிறார், வேறு தேவைக்காக வந்தவர். அவர் திக்ர் செய்ய வரவில்லை, துஆ கேட்டு வரவில்லை, சும்மா வந்தவர், ஜஸ்ட் லைக் தட் உட்கார்ந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அவருக்கும் மன்னிப்பு வழங்குகிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்தில் இந்த மஜ்லிஸினுடைய சிறப்பை நம்ம புரிய முடிகிறது. சஹீஹான ஹதீஸ். இதுல உட்கார்றதே ஒரு பரக்கத். நிறைய பேர் சும்மா பயான் கேட்கிற தூரத்தில் நிற்பாங்க, ரோட்டில் நிற்பாங்க. இப்போ ஆரம்பத்தில் ஷேக் அவர்கள் சொன்னார்கள், முன்னால் வந்து உட்காருங்க. அதில் எல்லாம் ஹைரும் பரக்கத்தும் இருக்கு. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் ஒரு தரபியா. வெறுமனே இன்ஃபர்மேஷன், தகவல்கள் எடுக்கிற நிலையில் பயான்களுக்கு வரக்கூடாது. இந்த மஜ்லிஸில் இருக்கிற பரக்கத், ஹைர், இந்த மஜ்லிஸிலே மலக்குகளுடைய துஆ, அல்லாஹுடைய மன்னிப்பு, இவைகள் அனைத்தையும் எதிர்பார்த்து வர வேண்டும். இந்த மஜ்லிஸில் வந்து உட்காரும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் எத்தனையோ தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்று அதோடு சேர்த்து சொல்லும்போது ரஹ்மத்து நமக்கு இறங்கி கொண்டிருக்கும். 10 தடவை அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை நமக்கு இறக்குவார். ஒரு பெரிய பரக்காத்தான மஜ்லிஸ், உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு மஜ்லிஸ், கலந்து கொள்ளாதவர்கள் கை சேதப்பட வேண்டிய ஒரு மஜ்லிஸ். அசரிலிருந்து நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி கபூல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களின் வீழ்ச்சிக்கான காரணங்களும் எப்படி இந்த காரணங்களை நிவர்த்தி செய்து நம்ம எழுச்சி அடையலாம் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் உரையாற்றுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். உண்மையில் ஒரு பெரிய தலைப்பு, மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பத அல் இஸ்லாமு கரீபா. இஸ்லாம் ஒரு அனாதரவான நிலையில் தான் ஆரம்பமானது. ஹிரா குகையிலிருந்து தூதராக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இறங்கி வந்து மனைவியிடம் செய்தியை சொல்லுகிற போது அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபலிடம் கூட்டிச் செல்கிறார்கள். அதற்கு பிறகு 1, 2, 3 என்றுதான் இந்த இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 13 வருடங்கள் மக்காவிலே தாவா செய்திருக்கிறார்கள். இந்த 13 ஆண்டுகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கு? கேஸ் பண்றீங்க, ஒரு 10,000. வரலாற்று புத்தகங்களை நம்ம படித்து பார்க்கும்போது சுமார் 500க்கும் உட்பட்டவர்கள் தான் இந்த 13 வருடங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். 500க்கு உட்பட்டவர்கள். அதற்கு பிறகுதான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். மதீனாவில் வைத்து இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ஷாமுக்கு இஸ்லாத்தின் மெசேஜ் போய்விட்டது. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையை அவர்கள் தயார் செய்து அனுப்புகிற நேரத்தில் போய்கொண்டிருக்கிற போதுதான் வஃபாத் ஆனார். இந்தியாவுக்கு மெசேஜ் போய்விட்டது. இந்தியாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய தஅவாவினுடைய அழைப்பு போய்விட்டது. இப்படி பல இடங்களுக்கும் செய்தி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா காலத்தில் ஹஜ்ஜி செய்கிறார்கள். வஃபாத் ஆகுவதற்கு முதல் வருடம் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். ஹஜ்ஜிலே பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். நீங்க வரலாற்று புத்தகம், ஹதீஸ்ல இல்லை, வரலாற்று புத்தகங்களில் படிக்கும்போது சில நேரம் வாசித்திருப்பீர்கள், 1,24,000 பேர் கலந்து கொண்டார்கள். அது எக்ஸாக்டா நம்ம சொல்லல, சாஹிஹா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பேச்சை கன்வே பண்ணுவதற்காக, பின்னால் உள்ளவர்களுக்கு எத்தி வைப்பதற்காக முபல்லிகுகள் இருந்தார்கள். பெரிய கிரவுட். எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வரவும் இல்லை. ஹஜ்ஜிக்கு வந்தவர்களே பல்லாயிரக்கணக்கானவர்கள் எனும்போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு முன்னரே அதிகரித்து விட்டது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களை நம்ம குலஃபா உர் ராஷிதூன் என்று சொல்லுவோம். இந்த குலஃபா உர் ராஷிதூன்களுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 30 வருடங்கள். இந்த 30 வருடங்களில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பாரசீகத்துக்கு இஸ்லாம் போய், பாரசீக ஈரான் ஏரியா, ரோம்ன்றது இட்டாலி, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் போய்விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஆப்பிரிக்காவுக்கு இஸ்லாம் போகிறது. அப்படி இஸ்லாமுடைய எழுச்சி அடைந்து கொண்டே போகிறது. உமையாக்கள் என்று அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். கிட்டத்தட்ட அவர்கள் 90 வருஷம் ஆட்சி செய்தார். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு இஸ்லாம் மாறி இருந்தது.
அதுக்கப்புறம் அப்பாசியர்கள் என்று கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேல் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுபோல பிறகு ஒட்டமன்ஸ் என்று சொல்லி, உஸ்மானியர்கள் என்று அரபுல சொல்லுவார்கள், இங்கிலீஷில் ஒட்டமன்ஸ் என்று சொல்லுவார்கள், துருக்கியர்கள். அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி உலகத்தில் 33 நாடுகளில் இருந்திருக்கிறது ஒரே காலத்தில். அதில் ஆசியா, ஐரோப்பா போன்ற பல கண்டங்களில் உள்ள நாடுகளை அவர்கள் ஆட்சி செய்த 33 நாடுகள் ஒரு ஆட்சியாளருக்கு கீழ், முஸ்லிம் ஆட்சியாளருக்கு கீழ். இப்படியாக இன்றைக்கு நம்ம பார்த்தால் சுமார் 50க்கு மேற்பட்ட, 57 என்று சொல்கிறார்கள், 57 நாடுகள் முஸ்லிம்களால் ஆட்சி செய்யப்படுகிற நாடுகளாக இருக்கின்றன. முஸ்லிம்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. உலகத்தில் சுமார் 900 கோடி மக்கள் வாழுகிறார்கள் என்றால் இவர்களில் சுமார் 200 கோடி பேர் முஸ்லிம்கள். ஆனால் கடந்த ஒரு வருடமாக பலஸ்தீனில் போட்டு அடின்னு அடித்தான், அதை தடுத்து நிறுத்துறதுக்கோ அல்லது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ஒரு கூட்டு அமைப்போ அல்லது கூட்டு தலைமைத்துவமோ இல்லாத ஒரு நிலையில்தான் முஸ்லிம்கள் உலகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வகையான வீழ்ச்சியின் அறிகுறியாகும். இப்போ முஸ்லிம்கள் ஒரு பீக்கான நிலையிலிருந்து இப்படி ஒரு வீழ்ச்சியான நிலையை நோக்கி, இந்தியாவில் முஸ்லிம்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளோடு வாழுகிறார்கள். அப்ப இப்படி ஒரு எழுச்சியான நிலையிலிருந்து முஸ்லிம்கள் ஏன் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்யும் போது ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற ஒரு அறிஞர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சவுதி அரேபியாவில் இருந்து வஃபாத்தான ஒரு பெரிய முஃப்தி அவர்கள், இப்னு பாஸ் என்று சொல்லுவார்கள். அவருடைய பேர் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் என்பது. ஒரு பெரிய சலஃப் சிந்தனை உள்ள மிக முக்கியமான ஒரு ஸ்காலர். அவர்கள் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி பற்றி பேசுகிற ஒரு பெரிய மாநாட்டு, முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் அல் ஜஹில், அறியாமைதான் என்று சொல்கிறார்கள். பிரதானமான காரணம் அறியாமை. இந்த அறியாமை முஸ்லிம்களிடத்தில் வெளிப்பட ஆரம்பித்ததிலிருந்து வீழ்ச்சியும் முஸ்லிம்களிடத்தில் ஆரம்பிக்கிறது. இதை முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்த தொடர் காலத்தில் நம்ம பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலேயும் ஸ்பெஷலா நான் சொன்ன 600 வருடங்கள், சுமார் 600 வருடம் விட லேசான காலம் இல்லை, 6 நூற்றாண்டுகள். ஒட்டமன்ஸ் ஐரோப்பா உட்பட 33 நாடுகளை ஆட்சி செய்தவர்கள் 1924ஆம் ஆண்டு எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போனார். முஸ்தபா கமால் என்று சொல்லி ஒருவர் கடைசியா வந்தார். அவனுக்கு ஐரோப்பா கொடுத்த பேர், இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? அத்தா துர்க். அத்தாண்டா என்ன? உங்களோட ஏரியாக்கள்ல பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அத்தாண்டா என்ன பாப்பா? அத்தா துர்க். துருக்குன்னா துருக்கி. அவருக்கு வச்ச பேர் அத்தா துர்க், துருக்கியின் தந்தை என்று பேர் கொடுத்தார். இவர் முஸ்லிம் பேருக்கு. இவர் தான் கடைசியாக அந்த ஒட்டமன்ஸனுடைய ஆட்சியாளராக நின்றவர். பாங்கு சொல்றதுக்கு தடை, ஹிஜாப் போடுறதுக்கு தடை, பள்ளிவாசல்ல கொத்துபா ஊதுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், இப்படி நிறைய பிரச்சனைகளை அவர் உருவாக்கி விட்டார். அதோட அதில் கதை முடிஞ்சு, உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் கதை முடிஞ்சு. இதை பற்றி லிபியாவிலே உள்ள ஒரு பெரிய ஒரு ஆய்வாளர் முஹம்மது அலி அஸ்ஸல்லாபி என்று சொல்லி, அவர் ஒரு அருமையான ஒரு புக் எழுதியிருக்கிறார், அஸ்பாபு சுகூதி
அத்தௌலா அல் உஸ்மானியா, ஒட்டமன்ஸ் ஆட்சி வீழ்ச்சி அடைவதற்கான காரணிகள் என்னன்னு பல விஷயங்களை அவர் கலந்துரையாடி கொண்டு வருகிற போது ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். வீழ்ச்சி நிலைக்கு வருகிற அந்த சந்தர்ப்பம் எப்படிப்பட்டதென்றால், இவர்கள் சரியான அகீதாவை விட்டு தூரமாகி விட்டார்கள். சரியான அகீதாவை விட்டு தூரமாகி விட்டார்கள். இவர்களிடத்தில் கொள்கை தெளிவு இல்லாமல் போன அதே நேரத்தில் ஷிர்க்குகளையும் பிதஅத்துகளையும் ஹுராஃபாத்துகளையும் இவர்கள் அங்கீகரிக்க ஆரம்பித்தார்கள். கபர் வணக்கத்தை ப்ரொமோட் பண்ண துவங்கிட்டார்கள். இது அவர்களுடைய வீழ்ச்சிக்கான பிரதானமான காரணங்களில் ஒன்று என்று முஹம்மது அலி அஸ்ஸல்லாபி என்கிற இந்த அறிஞர் குறிப்பிடுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் சற்று நிதானமாக சிந்திக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி என்பது இன்றைக்கு பரவலாக அவதானிக்க, முஸ்லிம்கள் வீழ்ச்சின்னு சொன்னா ஒரு அடையாளங்களை நீங்க பார்த்தால், இப்ப நம்மளை பார்த்து இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு ஒருத்தரும் இல்லை. நம்மை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. சில சிந்தனையாளர்கள் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்துவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சோசியல் மீடியாக்களில், டிவிகளில் பார்த்திருப்பீர்கள். தமிழ்லையும் இருக்கிறது, ஆங்கிலம் மற்ற மொழிகளிலும் இருக்கிறது. அப்படி நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்க பேசிட்டு கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்க விரும்பின கேள்வி கேட்கலாம். கண்டிஷன் ஒன்று போடுறாங்க, நோட் பண்ணினீங்களா தெரியல. என்ன கண்டிஷன்? நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எப்படியும் கேள்வி கேளுங்கள், ஆனால் முஸ்லிம்களை வைத்து கேள்வி கேட்காதீர்கள். முஸ்லிம்களை வைத்து கேள்வி கேட்டால் எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா முஸ்லிம்களுடைய நிலை அப்படி போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் வேகமாக பரவியது. மேற்குலகில் உள்ள சில காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் சொல்வார்கள் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது. அப்படி புத்தகங்களும் சிலது எழுதியிருக்கிற கட்டுரைகள் எல்லாம் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது. உண்மை இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சா? இல்லை. இஸ்லாம் வேகமாக பரவியதற்கு முதல் காரணம், இந்த மார்க்கம் அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கமாக. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். தீன் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நான் பொருந்திக் கொண்டேன். وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஒருவர் தேர்வு செய்தால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய டிக்ளரேஷன். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுடைய கலாமாகி அல் குர்ஆன் தான் ஆதாரம். இந்த அல் குர்ஆன் படைக்கப்பட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தைகளும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம் அது. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. இந்த வேதம் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதில் உங்களுக்கு டவுட் இருக்குமாக இருந்தால், இந்த குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதில் இருக்கிற 114 அத்தியாயங்கள்ல
குல் ஹுவல்லாஹு அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் ஒரு அத்தியாயம். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல் ரப்பிக இன்ன ஷானிக ஹுவல் அப்தர் ஒரு அத்தியாயம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர் ஒரு அத்தியாயம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவையோ, ஹெல்பர்ஸ் தேவையோ, எல்லோரையும் நீங்கள் ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனில் உள்ள 114 அத்தியாயம் தேவையில்லை, 100 அத்தியாயம் தேவையில்லை, 10 அத்தியாயம் தேவையில்லை, ஒரே ஒரு அத்தியாயம் பிசூரத்தின் மின் மிஸ்லிஹ், ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தாண்டு சவால் விடுறார். இந்த சவாலினுடைய பெருமானத்தை முஸ்லிம்களாகிய நாம் தெளிவாக புரிய வேண்டும். இந்த சவாலின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நீங்கள் இந்த குர்ஆனை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, இந்த குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்த முடியாது. இது நான் பேசிய வார்த்தை. எப்ப விட்ட சவால் இது? 1500 வருடங்களுக்கு முன்னால். இன்று வரைக்கும் யாராலும் இந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை. எனவே அல்லாஹ்விடத்தில் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹுடைய மார்க்கம் என்பதனால் இந்த மார்க்கம் மக்களுடைய உள்ளங்களில் தெளிவை ஏற்படுத்தியது, அவர்களுக்கு நேர்வழி காட்டியது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்ட இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற போக்கு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற அந்த ஸ்டைல், அந்த பாங்கு, அது இஸ்லாத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து கேட்டார்கள், கைஃப கான குலுகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃப கான குலுகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலுக், பண்பாடுகள் எப்படி இருந்தன என்று கேட்டதற்கு, பண்பாடுன்னா லைஃப் ஸ்டைல், பண்பாடு தனியே உண்டு இல்லது, ஒரு வாழ்க்கை முறை, அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடாக குர்ஆன் இருந்தது. அப்ப குர்ஆனிய மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வும் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளோடு காணப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொல்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குலுக், லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்களை கவர்ந்தது. இந்த பெண்கள் தயவு செய்து அமைதியா இருங்க. பயான் கேட்க வந்த நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நீங்க பேசிட்டு இருந்தா பயான் கேட்கிற பெண்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். நீங்க பேசத்தான் வேணும்னா வீட்டுக்கு போங்க இன்ஷா அல்லாஹ். ஏண்டா ஃபர்ஸ்ட் பயான்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பெண்கள் பேசுறாங்கண்டு. பெண்கள் தயவு செய்து கவனிங்க. நீங்க பேசணும்னா அல்லாஹ்வுக்காக வீட்டை போய் பேசுங்க. இங்க உட்கார்ந்துட்டு பயான் கேட்கிற ஆக்களை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஏன்னா பயான் கேட்கறதுக்கும் அந்த பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க தாராளமா வீட்டை போய் நல்லா பேசிக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்டோ சொந்தக்காராக்களோ யாரோடு நீங்க பேச விரும்புகிறீர்களோ அவர்களையும் கூட்டிட்டு அல்லாஹ்வுக்காக எழுந்து செல்லுங்கள். அல்லது அமைதியாக இருந்து நீங்களும் பயானை கேளுங்கள். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அவர்களோடு இருந்த சஹாபாக்களுடைய பண்பாடுகள், இந்த பண்பாடுனாக்குள்ள தனியா பார்க்காதீங்க, நான் அதை திரும்பவும் சொல்றேன்.
அவர்களுடைய அந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறை அது மற்றவர்களை கவர்ந்தது. அந்த கவர்ச்சி தான் வேகமாக இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்த்திருக்கிறது. அப்போ முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகுவதும், இஸ்லாமிய அகீதாவில் தடம் புரளுவதும், இஸ்லாமிய கல்விக்கு முக்கியத்துவம் தராமல் போவதும் முஸ்லிம் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணமாகும். இதை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இஸ்லாமிய கல்வி தேடல் இதை பொறுத்தவரையில் இஸ்லாம் மிக கடுமையாக வலியுறுத்துகிறது. இப்போ உண்மையிலேயே முஸ்லீம்கள் இலங்கையில் 2 மில்லியன் 20 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் சொல்றோம். இஸ்லாமிய கல்வி தேடலில் எத்தனை பேர் ஈடுபடுறாங்க? இஸ்லாமிய கல்வி தேடல் என்பது எப்படி இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை? சும்மா பயானுக்கு வந்துட்டு போறது அல்ல இஸ்லாமிய கல்வி. இதுல பரக்கத் இருக்கு, ஹைர் இருக்கு, நன்மை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய கல்வி தேடல் என்பது குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தேடப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், சவுதி அரேபிய அரசாங்கம் அல் குர்ஆனை தமிழ்ல மொழிபெயர்த்து ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு வேலைக்கு போன எல்லாருக்கும் கையில 1 2 கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு நிறைய குர்ஆன் டிரான்ஸ்லேஷன்கள் செய்யப்பட்டன. எல்லா வீட்டிலையும் அல்ஹம்துலில்லாஹ் தர்ஜமத்துல் குர்ஆன் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் வீட்டிலையும் இருக்கு தர்ஜமா. இப்போ இந்த இடத்துல சும்மா ஒரு டெஸ்டிங்காக பார்ப்போம். தர்ஜமத்துல் குர்ஆன் வீட்டை இல்லாதாக்கள் கை தூங்குவாங்க. தூக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லார வீட்டிலையும் கண்டிப்பா தர்ஜமா இருக்கும். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் தர்ஜமாவை ஒரு தடவையேனும் படித்து முடித்தார்கள் கை தூங்குவாங்க. 1 2 3 4 5 6 7 ஒரு 10 பேர், 10 அங்க ஒரு 3, ஒரு 10 12 பேர் இருக்கு. இதுல ஒரு 4-5 மௌலவிகளும் இருக்கு. இந்த கை தூக்கினத்துல ஒரு 4-5 மௌலவிமாரும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வாசிச்சு உங்களுக்கு பரக்கத் செய்யணும். இன்னும் திரும்ப திரும்ப வாசிங்க. வாசிக்காத ஆக்கள் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அல்லாஹ் கிட்ட போய்? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க யோசிச்சு பாருங்க. அசர்ல இருந்து இதுவரைக்கும் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மார்க்க சிந்தனையினுடைய பெருமானம். மார்க்க வெளியில ஜும்மாக்கு கூட வராதவங்க இருக்கிறாங்க, ஜும்மாக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க. கடைசியில வந்து உட்கார்ந்துட்டு போறோம். இவங்களுக்கும் தர்ஜமாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? ஒன்றுமில்லை. ஹதீஸ் கிதாபுகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா, அகீதா புத்தகங்கள் எல்லாம் தமிழ்ல இருக்கின்றன. மௌலவிமாரும் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்கிறாங்க. இலங்கையில இப்போ கிட்டத்தட்ட 10,000 மௌலவிகள் ஜமியத்துல் உலமாவுல பதிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இதுல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படியும் ஒரு 3000க்கு மேற்பட்ட மௌலவிகள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நமக்கு தெரிஞ்ச அரபு நாட்டில் போய் படிச்சுட்டு வந்த மௌலவிகளை 700-800 பேர் இருக்கிறாங்க. மற்ற மதரசாக்கள் வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னா மதரசாக்களில் உருவான மௌலவிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எந்த பள்ளியில் ஒரு கிளாஸ் நடக்குது, சுபஹ் பிறகு இஜ்திமா நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஸ்பெஷல் பயான் நடக்குது, லேடிஸ் பயான் நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஏனென்றால் நமக்கு அல்லாஹ் நம்மளை பலவீனமா படைச்சிட்டு நமக்கு சில கெப்பாசிட்டியை வச்சிருக்கிறான். இப்ப நீங்க அசர் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா
5, 6, 7, இப்போ 8 மணியா, 8, 3, 3:30 மணித்தியாலம் கிட்டத்தட்ட 3:30 மணித்தியாலம் அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சும்மா காது தான் கேட்டுக்கிறீங்க. உங்களோட மூளை சிலதை யோசிக்கும். ஆனால் இல்ம் எதையுமே நீங்க ரிசீவ் பண்ண மாட்டீங்க. என்னடா பண்ண ஏலா, நம்மளை அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கிறான் நல்லா. இல்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இது இந்த 3 மணி தேதியில் இப்படி ஒரே சிட்டிங்லே இல்லை. யாரும் நம்ம நோட் எடுக்கிறதும் இல்லை, குறிப்பெடுக்கிறதும் இல்லை. ரைட், கேட்டுக்கிரிப்போம். மௌலவி நல்லா பேசினார், சமரி தான். முதல் பயான் பண்ணின மௌலவியோட பேர் என்னன்னு ஒரு ஹைட்டான மௌலவி பண்ணினார். என்ன தலைப்பு? மறுமை அப்படின்னு பண்ணினார். ரெண்டாவதாரு முஜாஹித் மதனின்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் அதையும் சொல்லிக்குமா. என்ன டாபிக்? இந்த ஃபேஸ்புக்கை பற்றி சொன்னார், வாட்ஸ்அப்பை பற்றி சொன்னார். என்ன அவர் சொன்ன மெசேஜ் என்ன என்று கேட்டால், நான் சும்மா செக் பண்ண நினைத்தேன். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய தலைப்புக்கு வந்துட்டேன். அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார், மாஷா அல்லாஹ். ஆனால் அது நம்ம போகக்குள்ள என்னுடைய ஸ்பீச் கேட்ட உடனே அது மறந்தேன். அப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னண்டா, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கல்வி தேடல் முறை நம்மட இல்லை. வீட்டை தர்ஜமா படிக்கிறோம் இல்லை. சோஷியல் மீடியாவை பத்தி சொன்னார். சோஷியல் மீடியா மாஷா அல்லாஹ் என்ன 2-3 லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. பிறகு இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னவங்க உடைச்சு போடுவாங்க, ரீல்ஸா சின்ன சின்ன கிளிப்பா போடுவாங்க. என்னடா இப்ப ஆட்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? 3 நிமிஷம் போட்டா மௌலவி அதை 1 நிமிஷம் ஆக்கலான்னு கேட்குறாங்க. அதால இப்போ ஷார்ட்னு போட்டு அவன் ஆரம்பத்தில் யூடியூப்ல போட்டுட்டு இருந்ததை இப்போ ரீல்ஸ் டெவலப் பண்ணி 30 செகண்ட் 15 செகண்ட் என்று போடுறான். அப்போ என்ன கேட்கலாம். அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் தனி பயானம் போட்டால் கேட்கறதுக்கு 1-2 பேர் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். பெரும்பாலானவர்கள் இல்லை, படிக்கிறது. உட்கார்ந்து குறிப்பெடுத்து அதில் டவுட் வந்து அதை ஒரு தெரிஞ்ச மௌலவிகிட்ட போய் கேட்டு கிளியர் பண்ணி படிக்கிற சிஸ்டம் இல்லை. இப்போ என்ன நடக்கும் என்றால், இப்படியான நிலையில் நாம் இருக்கும்போது நமக்குள் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை வச்சு தான் படைச்சிருக்கிறான். அதில் ஒன்று நம்முடைய லாஜிக். ரைட், நம்முடைய லாஜிக்கோட ஒத்து போற ஒரு கருத்தை ஒருவர் சொன்னால் நமக்கு பிடிக்கும், அதுக்கு பின்னால போகும். நமக்கு ஆல்ரெடி ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்துக்கு ஒத்துப்போகிற கருத்தை ஒரு மௌலவி வந்து பேசினால் நமக்கு அது பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம நிறைய பேர் கைசெதப்படுற ஒரு விஷயம் என்னென்றால், ஹஜ் பெருநாள் டைம்ல ஹாஜிகள் அரஃபாவில் இருப்பாங்க, லைவா போகுது. நம்முடைய ஊர்ல நோன்பு, நம்ம எல்லாரும் நோன்போட இருப்போம். நான் சொல்ற பாயிண்ட கிளியரா புரிஞ்சு கொள்ளுங்க, கன்ஃபியூஸ். சும்மா ஒரு உதாரணம் தான் சொல்றேன், நான் முடிவு சொல்ல வரல நான். அப்போ ஹஜ் பெருநாள் அங்க லைவ் அரஃபா காட்டுப்படுது, இங்க நம்ம நோன்பு. அங்க ஹஜ் பெருநாள் இந்த டிவியில காட்டுறான், ரைட். நம்ம இங்க நோம்போட இருக்கோம், அரஃபா அங்க அரஃபா நோம்போட, அரஃபாவில் மக்கள் இருக்கிறாங்க. நம்ம இங்க 8வது பிறையில இருக்கிறோம். நம்ம இங்க 8வது பிறையில இருக்கிறோம். அப்ப நம்ம அரஃபா நோன்பு பிடிக்கணுமே. இப்படி நம்மளோட மனசு நம்மோட பேசிக்கிறது. இது சும்மா வந்த யோசனை. எல்லாருக்கும் ஒவ்வொரு யோசனை வரும். இந்த கடை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அதை எப்படி செஞ்சா, இந்த காணி எப்படி பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இப்படி ஒரு யோசனை வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வரக்குள்ள ஒரு மௌலவி வந்து பேசுகிறார், ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடுகிற நாள் தான் நமக்கும் அரஃபா தினமாகும். இப்போ உடனே நம்ம மனசுக்கு என்ன, இந்த மௌலவி தான் சரியா பேசுறார், இந்த மௌலவி தான் சரியா பேசுறார், நம்மளோட கருத்து உடனே அவருக்கு சார்பா. ஏன்னா நம்மகிட்ட பேசிக் நாலேஜ் இல்லை. இந்த வழிகேடுகள் எல்லாம் பரவுவது இதனால் தான். பேசிக் இஸ்லாமிக்
knowledge இல்லாத நிலையில் நம்மிடம் இருக்கிற நம்முடைய லாஜிக், நம்முடைய இமோஷன், இவைகளை தட்டி ஒருவர் பேசும்போது நம்ம அவருக்கு பின்னால போவோம். ஏன்னா நமக்கு உரசி பார்க்கறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது. போய் நம்ம வழிகட்டு போவோம். இந்த உலகத்தில் வழிகேடுகள் வந்ததெல்லாம் அறியாமையினால்தான். இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற அறியாமைகளையும் வழிகேடுகளையும் அங்கீகரித்தவர்கள் என்ன குர்ஆன் சுன்னாவை படிச்சு மதரசாவில் ஓதி போட்டு அது சரி சும்மா இமோஷனலா போய் சேர்ந்தவர்கள் பிறகு படிக்கிறாங்க. படிச்சதுக்கு பிறகு விளங்குது பல பல பலன்னு தௌபா செஞ்சு செஞ்சு பாருங்க. அப்ப இல்ம் என்பது இந்த உம்மத்திற்குரிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனாலதான் ஷிர்கின் உச்சகட்டத்தில் இந்த உலகம் இருந்த நேரத்தில், ஷிர்கின் உச்சகட்டத்தில், எப்படி உச்சகட்டம்? புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அரபிகள் நாடோடிகள் அவர்கள் பயணம் போகும்போது கூட ஆடுகளை கொண்டு செல்வார்கள். எனது கேட்ட சமையலுக்காக. எங்காவது போய் இருக்கிற நேரத்தில் கடவுள் நினைப்பு வந்து விட்டால், கடவுள் ஒரு சிந்தனை வந்துட்டால் மணலை குவிப்பார்கள். மணலை குவிச்சு அந்த மணல் கும்பத்தில் ஆட்டுப்பாலை கறப்பார்கள். கறந்து அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை கும்பிடுவார்கள். இப்படி சிறுக்கு இருந்துச்சு. நமக்கு தெரியும் காபத்துல்லாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபா, தௌஹீதுக்காக கட்டிய காபா. அந்த காபத்துல்லாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது 360 சிலரிக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சிலரிக்கு, ரோட்டுக்கும் சிலரிக்கு, கோத்திரத்துக்கு சிலரிக்கு, சிலரிக்கு. இது போகிறதுக்கு இப்படி வேலை நடக்குது. வரலாற்று புத்தகங்கள்ல எழுதுறாங்க எப்படின்னா, கல்லு கொண்டு போவாங்க சமைக்கிறதுக்கு, 4 கல்லு கொண்டு போவாங்க. அதுல 3 சமையலுக்கு, 1 கடவுள். உணவு பேரிச்சம்பழம் கொண்டு போய் ஒன்றும் கல் இது மண்ணெல்லாம் கிடைக்கலன்னா பேரிச்சம்பழத்தை கடவுளாக்கி அதுக்கிட்ட துவா கேட்டு போட்டு பிறகு பசி வந்து அதையே தின்னுட்டு போவாங்க. இப்படியாக ஷிர்கின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் சில வீடுகளில் கொடி பறக்கும். என்னன்னா இந்த வீட்டுக்கு வந்து விபச்சாரம் செய்யலாம். அதுவும் இப்படி சில வீடுகளுக்கு நிறைய பேர் ஒரே டைம் போவார்கள். அதெல்லாம் சமூகம் கண்டுக்காது. அப்போ ஒழுக்கச் சீர்கேட்டின் உச்சகட்டம். மதுபானம் வீடு வீடாக உற்பத்தி செய்து அருந்துகிற ஒரு காட்சி. வட்டி, கொலை, கொள்ளை. கொலையிலையும் எப்படி இருந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யுத்தம், அசபியா என்கிற கோத்திர வெறி. இப்படி இருக்கிற அந்த சமூகத்தில் முதலில் அல்லாஹ் ஒரு தூதருக்கு வஹி இறக்கப் போகிறான் என்றால் என்ன இறக்கணும்? நம்மகிட்ட கேட்டா சொல்லுவோம் சிறுக்கு செய்யாதீங்கன்னு இறக்குங்கன்னு தான் சொல்லுவோம். அல்லாஹ் இறக்கின வஹி என்ன சகோதரர்களே? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். 5 வசனமும் கல்விதான். கல்விதான் ஒரு மனிதனுடைய எழுச்சிக்கும் முன்னேற்றத்துக்குமான அடிப்படையாகும். அல்லாஹ் தெளிவா கேட்டுட்டான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே நீங்கள் கேளுங்கள், படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களாய்? சமமாக மாட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் படிக்காதவர்களை குருடர்கள் போன்று சித்தரிக்கிறார். இப்போ நான் இந்த ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட தெரிஞ்ச குடும்பத்தாக்கள்கிட்ட சொல்கிறேன், மாப்பிள்ளை எடுக்கக்குள்ள கொஞ்சமாவது படித்தவனை பார்த்து எடுங்கன்னு. என்னட்டு தெரியுமா? இமோஷனலா தான் முடிவெடுப்பான். இல்மில்லாதவன் இமோஷன் என்ற எல்லாருக்கும் தெரியும், உணர்ச்சி வசப்பட்டு தான் முடிவெடுப்பான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். இந்த 99 பேரை கொலை செஞ்ச மனுஷன், முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். 99 பேரை கொலை செஞ்சுட்டு அவன் ஃபீல் பண்றான், நம்ம தப்பு பண்ணிட்டோம், 99 உயிரை நம்ம அநியாயமா கொலை செஞ்சிட்டோம், நம்ம மீளணும், நம்ம திருந்தணும் என்று முடிவெடுக்கிறான். நண்பர்களிடத்தில் போய் அவனுடைய நிலைப்பாட்டை சொன்ன போது அவங்க அவனை அனுப்பின யாருக்கிட்ட? சும்மா நம்மட பாஷையில சொல்றா ஒரு ஜுப்பாவும் தாடியும் தலப்பாவும் கட்டின ஒரு ஆள்கிட்ட அனுப்புறாங்க. பள்ளி வாசலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள்கிட்ட, பக்தியான ஒரு ஆபிதிடம் போய் அனுப்புகிறார்கள்.
ஆனா அந்த ஆள்கிட்ட நாலேஜ் இல்லை, இல்ம் இல்லை. ஆனா இமாதத்தாளி. என்ன நடக்குது என்றால், அவர்கிட்ட போய் இந்த மனுஷன் உட்கார்ந்து தன்னை அறிமுகப்படுத்தி, பெரியவரை நான் இப்படி 99 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு கடும் கவலையாக இருக்கிறது, மனசுக்கு சங்கடமாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது ஈடேற்றம் இருக்கிறதா, மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டோடனே அந்த ஆள் எடுத்தெடுப்புல இமோஷனலா பதில் சொன்னா, உனக்கு இல்லைன்னு, உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு இமோஷனல் பதில். இவன் ஏற்கனவே ஒரு சண்டியன், கொலைகாரன். உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு கோபம் வந்து அந்த ஆளையும் போட்டுட்டான் 100 பேர். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஆலிமிடம் போகிறான். ஆலிம் உட்கார வச்சு ஃபுல்லா விசாரிச்சுட்டு தான் சொன்னார், நீ திருந்திட்டாப்பா, உன்னோட கவலையே நீ திருந்தினத்துக்குரிய அடையாளம், நீ தௌபா செய், அல்லாஹ் மன்னிப்பான், நீ இந்த ஊர்ல இருக்காம வேற ஒரு ஊருக்கு போ, என்ன இந்த ஊருக்குள்ள இருந்தா நீ திரும்பவும் தப்பு செய்வாய் என்று அவர் ஐடியா கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இந்த ஹதீஸை ஏன் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு இமோஷனல் முடிவெடுப்பார், நல்ல பக்தியான ஆளா இருப்பார், இமோஷனல் முடிவு. இல்மில்லாட்டி, இல்மோட இருந்தா மிக கவனமாகத்தான் அணுகுவார். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், சும்மா பிடிச்சி காஃபிர் என்று சொல்றது, முருத்ததுன்றது, அவனுக்கு பின்னுக்கு நின்று தொழக்கூடாதுன்றது. என்ன பேஸ்? நீ மேலோட்டமாக மார்க்கத்தை புரிய வந்ததனாலும் கூட போய் ஒன்றும் இல்லாம, பேசிக் இல்லாம நீ போய் இமோஷனலாக சேர்ந்ததனாலும் வந்த விளைவு. எப்போ நீங்க பாருங்க, இந்த நிறைய வழிகேடுகள் இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயும் சுத்துது. இந்த வழிகேடுகளுக்குள்ள யாராவது ஒழுங்கான ஆலிம்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்க? ஆலிம்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்களா? இல்ல. ஒழுங்கான ஆலிம் யாரும் போய் சேர மாட்டாங்க. மௌலவி என்று வார எல்லாரும் ஆலிம் இல்லை, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மௌலவி என்று வருகிற எல்லோரும் ஆலிம்கள் அல்ல. அது ஒரு கோர்ஸ், 7 இயர்ஸோ 6 இயர்ஸோ ஒரு கோர்ஸ். குர்ஆனை ஹதீஸை சரியான முறையில் படித்து வருகிறவர்கள் தான் ஆலிம்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி சரியா படிக்கணும்? சஹாபாக்கள் புரிந்த முறையில் படிக்கணும். இதை நான் சும்மா சொல்லல. உங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பெரிய குழப்பங்கள் வந்துச்சு. அந்த குழப்பங்களின் விளைவாக ஒரு பக்கம் ஷியாக்கள், இன்னும் ஒரு பக்கம் ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம் வந்தார்கள். ஷியாக்கள் எக்ஸ்ட்ரீமாக அலி ரலியல்லாஹு தூக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்ட்ரீம்ண்டா ஒரு கட்டத்தில் அலி அல்லாஹ்னுட்டான், நஊது பில்லாஹ். கூட்டம் என்ன சொல்ல வந்தாங்கண்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் இல்லை, ஒரு காஃபிர் அப்படின்னு சொல்ல பிரச்சாரம் செய்கிறாங்க. ஹவாரிஜிகள் பிரச்சாரம் செஞ்சா நிறைய பேர் அவருக்கு பின்னால போறாங்க. ஹவாரிஜிகளுக்கு பின்னால ஒரு பெரிய டீம் போயிட்டு, அதான் அந்த வந்தவுடனே போறது, போய் அவர்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகி இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போறாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்க, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனிடமிருந்து வருகிறேன், அமீருல் முஃமினீனிடமிருந்து நான் வருகிறேன். நீங்க என்னண்டா சஹாபாக்கள் காஃபிர்கள், இந்த குர்ஆன் வசனத்தை அவங்க நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்றீங்க, ரைட்? இவ்வளவு 4000 பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுக்குள்ள ஒரு சஹாபி கூட இல்லையே, ஏன் நீங்க அதை யோசிக்காம இருக்கிறீங்க? நீங்கள் புரிந்து கொண்ட முறையில் ஒரு சஹாபி கூட இந்த குர்ஆன் வசனங்களை புரியவில்லையே. இது சத்தியமாக இருந்தால் ஒரு சஹாபியாவது உங்களோட வந்திருப்பாரா இல்லையா என்று இந்த தொனியில் இந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசிய போது நிறைய பேர் அப்பதான் யோசிக்கிறான், ஆஹா தவறு விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம்,
நிறைய பேர் தௌபா செஞ்சு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ குர்ஆன் ஹதீஸ் இதை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் என்கிற நிழலில் புரிவது என்பதுதான் கல்வியாகும். இந்த கல்வியை சஹாபாக்களுடைய காலத்தில் பின்பற்றியதனால் சஹாபாக்கள் எழுச்சி அடைந்தார்கள். அதற்கு அடுத்த காலத்தில் குலஃபா உர் ராஷிதூன்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் இந்த ஸ்டைல்ல கல்வியை பெற்றதனால் எழுச்சி அடைந்தார்கள். கல்வி குப்பையாக்கப்பட்டதோ, கதைகள், கற்பனைகள், கனவுகள், இல்ஹாம் என்று சொல்லி மாற்று மத கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை எப்போது குழப்பினார்களோ அப்போது இந்த சமூகம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. இதுதான் ஷேக் முகமது அலி அஸ்ஸல்லாபி அவர்கள் தன்னுடைய உஸ்மானியர்களுடைய வீழ்ச்சி சம்பந்தமாக பேசும்போது குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான பகுதியாகும். இப்போ முஸ்லிம் சமூகம் மீண்டும் எழுச்சி அடைய வேண்டும் என்றால் கல்வியை தேட வேண்டும். மദ്രസാக்களை கூட்டி சரி வராது, மദ്രസാக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து சரி வராது. சரியான கல்வி தேடல் பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது, அது பின்பற்றப்பட வேண்டும். உலமாக்கள் மதிக்கப்பட வேண்டும். சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கங்கள் சொல்லப்பட வேண்டும். பகுத்தறிவை கொண்டு வந்து மார்க்கத்தை நிலைநாட்ட முடியாது. நம்மளோட மார்க்கத்தில் சில இடம் வரும், நம்ம லொஜிக்கை கொண்டு போய் நம்மளோட அறிவை கொண்டு போய் வைக்கிறது இயலா. உதாரணமாக தொழுகைக்கு ஒது செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் ஒது செஞ்சோம். ஒது செஞ்சுட்டு பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உட்கார்ந்துட்டு இருந்தால் ஒது முறிஞ்சிட்டு. ஒது எப்படி முறியுதுன்னா காற்று பிரிக்கிறது, ஒது முறிகிறது. இப்ப நம்மளோட பகுத்தறிவின் அடிப்படையில் எப்படி நடக்கணும்? வாஷ்ரூம் போய் காற்று போன இடத்தை கழுவிட்டு வந்தா சரிதானே? காற்று பிரிகிறது, திரும்பவும் போய் ஒது செய்கிறோம். தயமம் செய்கிறது இருக்கு. ஒதுவுக்கு பதிலாக தயமம். என்ன லாஜிக் அது? குளிப்பு கடமை ஆயிடுச்சு. குளிப்பு கடமையான மஷா அல்லாஹ் தண்ணியை திறந்துட்டு நல்லா தாராளமா குளிச்சு சோப்பு போட்டு நம்ம சுத்தமாயிட்டு வருவோம். குளிப்பு கடமையான ஒருவருக்கு தண்ணியை யூஸ் பண்ணல, தண்ணி கிடைக்கல, என்ன செய்யணும்? தயமம். என்னத்தை கொண்டு தயமம் செய்வார்? மணல். புழுதி கலந்த மணல்ல கையை அடிப்பார். புழுதியை ஊதிவிட்டால் முள்ளா புழுதி போயிருமா? இல்லை, அந்த புழுதியை முகத்திலையும் கையிலையும் தடவை சொல்லுது இஸ்லாம். அப்ப பகுத்தறிவுக்கு நம்மட பகுத்தறிவை கொண்டு வரையில. எப்பவுமே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் முஸ்லிம் ஆகி விட்டால், முஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முதல் கேள்வி கேட்கலாம், இந்த அறிவுக்கு பொருந்ததில்லை என்று கேள்வி கேட்கலாம். நம்ம மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்தால் அவன் முஸ்லிம். முஸ்லிம் என்ன? அல்லாஹுக்கு கட்டுப்படுபவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூரத்துல் பக்ராவிலும் இன்னும் பல இடங்களிலும் அல்லாஹ் நிறைய புகழ்கிறார். அந்த புகழ்ச்சிக்கு காரணம் என்ன? அல்லாஹ் சொன்னான் அஸ்லிம், நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுன்னு சொன்னான். அவர் என்ன செஞ்சார்? கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன்னு சொன்னார். அவர கட்டுப்பாட்டை அறிவு ரீதியாக யோசித்து பார்ப்போமாக இருந்தால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த கட்டுப்பாடு நிற்காது. அறிவு ரீதியாக யோசிச்சா. இப்ப ஒத்தருமே இல்லாத ஒரு ஊருக்கு போறாங்க. ஹாஜரை கூட்டிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற சின்ன குழந்தை இருக்கிறது, கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. அந்த குழந்தையோடு ஒத்தருமே இல்லாத அந்த பள்ளத்தாக்கு, மக்கா பள்ளத்தாக்குக்குள்ள போய் இருந்து ஒரு சின்ன பொட்டியில ஈச்சம்பழம் கொஞ்சம், திடீரென ரெண்டு பேரையும் முட்டுட்டு போறாங்க. அப்போ வைஃப் ஹாஜர் கேட்கிறா, எங்க போறீங்க?
சைலண்டா போறார். திரும்ப திரும்ப அவங்க கேட்குறாங்க, எங்க போறீங்க எங்க 2 பேரையும் விட்டுட்டு? மௌனமாக போகும்போது அவங்க கேட்குறாங்க, ஹாஜர், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி போக சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்டானான்னு கேட்டோடனே ஆம் என்று சொல்கிறார். அப்ப ஹாஜர் சொல்லலாம், இதன் லையுதையானா, அப்படின்னு அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், பாதுகாப்பான். அங்க விட்டுட்டு போனாங்க. கட்டுப்படுதல். அல்லாஹ் சொன்னதுக்காக மனைவியையும் மகன் கை குழந்தையையும் மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போனாங்களா இல்லையா? கேள்வி கேட்டாங்களே, ஏன் யார் அல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க? அதை விட மேலாக திரும்பி வந்ததுக்கு பிறகு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிறதுக்கு கனவு காண்றாங்க. நபிமார்கள் மகன் அறுக்க கனவு கண்டுட்டு மகனிட்ட வந்து சொல்றாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக், உன்னை அறுக்கிறதுக்கு நான் கனவு கண்டேன். அவரும் சொல்றார், யா பத்தி ஃபால்மா துமர் சத்தஜுதினி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், நீங்க கண்டத்தை செய்யுங்க பாப்பா, நான் பொறுமையாளராக இருப்பேன். மகனை கூட்டிட்டு போய் அறுக்கிற இடத்துல வச்சு அறுக்கிறாங்க. அல்லாஹ் கத்தி எடுத்து களத்தில் வைக்கும் போதுதான் அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே சத்தக்த ருயா, நீ வந்து கனவை உண்மைப்படுத்தி விட்டு அறுக்க தேவை. லொஜிக்கை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்த கேள்வி கேட்டிருக்கலாம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு நம்ம வந்தால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜ் போய் வராங்க. ஒரு நீண்ட ஹதீஸ், அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். நிறைய காட்சிகள், பைத்துல் மக்திஸ்ல போய் நபிமார்களை தொழுவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு திரும்ப போனால் முதல் வானத்தில் ஒரு நபியை காண்றாங்க, 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காண்றாங்க. இப்படி கண்டுட்டு சுவர்க்கம் நரகம் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. வந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இது அவங்களுக்கே ஒரு ஷாக். இந்த நிகழ்வு வந்து காபத்துல்லாவில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அபூஜஹல் வந்து கேட்குறான், என்ன முகமது கொஞ்சம் சோகத்தில் இருக்கிற மாதிரி, என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பவத்தை சொல்றாங்க. சொன்னோன்னே அபூஜஹலுக்கு சரியான ஹாப்பி. இந்த கதை வந்து போதும் இவரை மென்டல் ஆக்குறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற அந்த கதையை ஊருக்குள்ள சொன்ன ஊராக்கள் என்ன சொல்லுவாங்க? முகமதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் பிடிச்சிட்டு சொல்லுவாங்கன்னு அவன் நினைக்கிறான். நினைச்சிட்டு உடனே ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டுட்டு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய ஆக்கள் எல்லாம் ஒதுக்கிட்டா லேசே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை தேடி போறான். தேடி போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றான், அபூபக்கரே, முகம்மது இப்படி எல்லாம் உளர்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்க முஹம்மத் எப்படி உளர்றார்? அவர் வந்து இப்படி ஒரு மலைக்கு வந்தாராம், அவர் நெஞ்ச பிளந்தாராம், இதயத்தை எடுத்தாராம், தங்கத்தட்டில் வச்சாராம், சம்சம் தண்ணியில் கழுவினாராம், புறாக்குன்ற ஒரு வாகனத்தில் ஏற்றினாராம், அப்படியே வேகமாக கொண்டு போனாராம், பலஸ்தீனத்தில் பைத்துல் முகத்தஸில் கொண்டு விட்டாராம், அவர் போய் இமாமத் செய்தாராம். அதுக்கு பிறகு 7 வானங்களையும் தாண்டி ஒவ்வொரு நபிக்கும் சலான் சொல்லிட்டு அனுமதி கேட்டுட்டு போனாராம். அதுக்கு பிறகு சுவர்க்கம் நரகம் அவருக்கு காட்டப்பட்டுச்சாம். ரிட்டன் வரும்போது தொழுகை கொடுத்தானாம் அல்லாஹ். அந்த தொழுகையை மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்பி 5 ஆக்கினான்னு ஃபுல் ஹிஸ்டரியை சொன்னால், அபூபக்கர் எல்லாம் அப்படி கேட்டுட்டு இருந்துட்டு, சத்தியமாக இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களான்னு கேட்குறாங்க. அவன் சொல்லுவான், ஆமாம் சத்தியமா சொன்னான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னால் நிச்சயமாக இது உண்மையாகவே இருக்கும், இதுல போய் இருக்காது. என்ன, இதுக்கு முதல் வானத்திலிருந்து வஹி வருதுன்னு சொல்றதே நாங்க நம்பிட்டு இருக்கிறோம். அப்ப இது எங்களுக்கு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு வச்ச பேர் என்ன? சித்திக். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய மார்க்கம் என்பது கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். ஹதீஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னா ஹதீஸ் தான். முரண்படுது என்றால் அது நம்மட பிரச்சனை. ஒவ்வொரு ஆக்கள்ல அறிவும் வித்தியாசம். ஸ்கூல்ல படிக்கக்குள்ள கணக்கு தந்தா டக்குன்னு செய்ய மாட்டோம் எல்லாரும். சிலர் உடனே செஞ்சு கொடுப்பாங்க, சிலர் டைம் எடுக்கும். ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டை விளங்கப்படுத்தும் போது நமக்கு டக்குன்னு விளங்காது. சிலர் உடனே பிடிச்சிருவாங்க.
அப்போ ஒருவர் வாசிக்கும் போது அவருக்கு முரண்பாடாக தோன்றுகிறது என்பதற்காக குர்ஆன் ஹதீஸ் முரண்பாடு இல்லை. என்னடா ரெண்டும் வஹி, குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹி. அலா வ இன்னி ஊதிதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, குர்ஆனையும் அதை போன்ற ஒன்று நான் கொடுக்கப்பட்டுள்ளேன். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர் மனோ இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை, பேசுவது வஹி அன்றி வேறில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று சஹீஹ் என்று நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அது கட்டுப்பட வேண்டியதுதான். அதில் எந்த அறிவுக்கு பொருந்தலை, நடைமுறைக்கு பொருந்தலைன்னா நிறைய பொருந்தாமல் போகும். கிட்டத்தட்ட இருக்கிற ஹதீஸில் முக்காவாசி இப்படி குர்ஆனுக்கு முரண்படும், அறிவுக்கு முரண்படும், எந்த அறிவுக்கும் இவர் அறிவுக்கு 100% முரண்பாடு, அவர் அறிவுக்கு 90% முரண்பாடு. இப்படியே மறுத்து மறுத்து போனால் தொங்கல் இல்லாமல் போய்த்திடும். இஸ்லாத்தை படிக்கிற போது குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்கள், இவை இரண்டையும் சஹாபாக்கள் புரிந்து கொண்ட முறையில் புரிந்து படிப்போமாக இருந்தால் நம்முடைய சமூகம் சரியான அகீதாவுக்குள் வரும், சரியான கொள்கைக்குள் வரும். சரியான கொள்கை வந்தால் அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன், நிச்சயமாக இஸ்ஸத் என்ற கண்ணியம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் தான் இருக்கிறது. இப்போ திரும்பவும் எழுச்சி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சமூக பொறுப்பு. இது ஆரம்ப கட்டமாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் குர்ஆனை படிக்கிறதுக்கு, ஹதீஸை படிக்கிறதுக்கு. பள்ளி வாசல்களில் கிளாஸ் நடக்கும், ஜமாத் அதில் கவனம் செலுத்தும். அப்போ பிள்ளைகள் நிறைவுற மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 5 பேர் இருப்பாங்க, ஒழுங்கா செட்டப்பில் போகும்போது கூடிக்கு போகும் இன்ஷா அல்லாஹ். நிறைய வீழ்ச்சிகளிலிருந்தும் வழிகேட்டில் இருந்தும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு நாம் வெற்றி பெறலாம், முன்னேறலாம். அப்படி இல்லாம நம்ம சமூகம் வீழ்ச்சி அடைகிறது, சமூகம் வீழ்ச்சி அடைகிறது என்ற கத்தி இருந்து பிரயோஜனம் இல்லை, கத்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒட்டமன்ஸ் வீழ்ச்சி அடைந்தார்கள், இன்றைக்கு வரைக்கும் கத்துறாங்க. 1924ஆம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள். ஹிலாஃபத் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது என்று சத்தம் போடுறார். என்ன காரணம்? கபரு வணக்கம். கபரு வணக்கம் தெளிவான ஷிர்க். ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம். அவுலியாக்கள் என்று இருக்கிறார்கள், இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அவுலியாக்கள் இருக்கிறார்கள். ஆனா யார் அவுலியா? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டு தக்வாவோடு நடக்கிறவர்கள் எல்லோரும் அவுலியாக்கள். சில நேரங்களில் யாருக்குமே தெரியாமல் ஒரு வலியாக ஒருவர் அவர் வீட்டுக்குள்ள ரகசியமாயிருந்து மூத்தாகலாம். அவுலியாக்களுக்கு கராமத்தும் இருக்கிறது, தெரியா நமக்கு. சில நேரங்கள் உங்களுக்கே சில நேரங்களில் சில கராமத்து நடந்திருக்கும், சொல்ல இல்லாது. ஒரு சகோதரர் நான் நன்மையில சந்தித்தேன். அவர் இந்த கோலன் கேன்சர், வயிற்றில் கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மவுத் ஸ்டேஜுக்கு போனவர். அவர் என்னட்ட சும்மா ஒரு ஆறுதலுக்காக பேசுறதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நானும் சில நல்ல ஆறுதலான செய்திகளை சொன்னேன். அவர் ஒரு கட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார், இதுக்கு பிறகு இந்த இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு நான் போறேன்ல கேன்சர். அவர் முடிவெடுத்துட்டு சும்மா வீட்டை வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு ஒரு நாட்டு வைத்தியரிடம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த நாட்டு வைத்தியர் அவருடைய கருத்தின்படி ஒரு எக்ஸ்பர்ட். அவர் சொல்லிக்கார், உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு, உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு. இது ஒரு மிராக்கிள் தான். இது இருந்து ட்ரீட் பண்ணின கேன்சர் இல்லைன்னா ஒரு கராமத். இது சிர்ரு நஜாஹ் என்று சொல்லி
வெற்றியின் ரகசியம், சின்ன புக் குவைத்திலிருந்து வந்து, அது ஒரு பேப்பரில் வந்த கட்டுரையினுடைய தொகுப்பு. அதில் என்ன எழுதியிருக்கின்றால், ஒரு 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 வீட்டில் ஒரு குழந்தைக்கு கேன்சர், ஒரு 10-12 வயசு பொம்பளை பிள்ளைக்கு கேன்சர். வசதி இருக்கிறது, ஜெர்மன் அல்லது அமெரிக்காவுக்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. டாக்டர்ஸ்மார் இவங்கள் மீது உள்ள கருணையினால், அன்பினால் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே நீங்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளையை கூட்டிகிட்டு போவாங்க, நம்ம ஒரு இருந்தால் ஒரு 3-6 மாதம் தான் பிள்ளை உயிரோடு நிற்கும். வீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அந்த தாய் பிள்ளைக்கு ஜம்சம் தண்ணி குடிக்க கொடுப்பாங்களாம், தஹஜ்ஜத் தொழுவாங்க, துவா கேட்பாங்க, இஸ்திகாரா செய்வாங்க. இப்படியே அந்த பொம்பளை துவா செய்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு கனவு தோன்றுகிறது, புள்ள கியூர் ஆகிற மாதிரி. பிறகு அவங்க ஹஸ்பண்டை வற்புறுத்தி மீண்டும் அமெரிக்காவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பிள்ளையை செக் பண்ணால் டாக்டர்ஸ் துமுத்து போய் நிற்கிறாங்க, பிள்ளை கொண்டும் இல்லை. இது மிரேக்கிளா இல்லையா? கராமத். இதெல்லாம் சும்மா ரகசியமா போற விஷயம். ஆனா இல்லாத அவுலியாக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. 60 முழத்தில் அவுலியா வந்து இருந்து போன இடத்துல தர்கா. இது நம்ம நோமல சும்மா சாதாரணமா இது பற்றி ஆய்வு விஞ்ஞானம் படிப்பில் அந்த நோமலை பார்த்தாலே தெரியும், இது ஏமாத்துறதுக்கு செஞ்சிருக்கிற வேலை. அப்ப இஸ்லாத்தில் அவுலியாக்கள் என்ற நிலையில மக்கள் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு சில நேரங்களில் கராமத்து நடக்கும். அதுக்காக நபியாக இலுமா, அவர் அல்லாவாக இலுமா? ஏன்? ஆனா இன்றைக்கு நம்முடைய சமூகம் என்ன நடந்துட்டு என்றால், இஸ்லாமிய அறிவு பாரம்பரியத்தை அப்படியே குழி தோண்டி புதைத்து விட்டு இந்த ஷிர்க்குகளையும் பித்அத்துகளையும் ஹுராஃபாத் என்று சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகளை மார்க்கத்தின் பேரில் கொண்டு வந்திருப்பது இந்த முஸ்லிம் சமூகத்தின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட மிக முக்கியமான காரணியாக அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரேன். இரண்டாவது பிரச்சனை என்னென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அமலுடைய விஷயத்தில் நம்ம ரொம்ப வீக் முஸ்லிம்கள். அமல் என்று சொல்லும்போது நமக்கு பிடிச்ச இடத்துல அமல் செய்யறது, பிடிக்க இடத்துல விட்டுட்டு போறதல்ல. நமக்கு சாதகமான இடத்துல அமல் செய்யறது, பாதகம் என்று கருதுகிற இடத்துல விட்டுட்டு போறதல்ல. ஒரு முஸ்லிம் யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூரணமான நுழை என்று அல்லாஹ் சொல்றார். அப்போ ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பூரணமாக பின்பற்றணும். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் குர்ஆன். நம்முடைய லைஃப் ஸ்டைல் குர்ஆன் அல்ல. இப்போ சில நேரங்களில் சில சிஸ்டர்ஸ் கால் பண்ணுவாங்க, சகோதரிகள் கால் பண்ணி சொல்லுவாங்க, எங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்நேரம் பள்ளிக்குள்ளேயே கிடக்கிறார், உங்களுக்கு பின்னாலான்னு தெரிகிறார், ஆனால் வீட்டை என்ன கவனிக்கிறதும் இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறதும் இல்லை. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய தாடியும் ஆளும் பள்ளிக்குள்ளே இந்நேரம் இருப்பார், ஆனால் எனக்கு அடிப்பார், என்ன கொடுமைப்படுத்துவார். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல பாதத்தாளி தொழுகையாளி, ஆனால் சுத்தியான வட்டி, எல்லா இடத்துலையும் போய் வட்டிக்கு காசு வாங்கி வாங்கி தொழில். ரைட். அப்போ இவர் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், அமல் செய்யுங்கள்ன்ற மீனிங் என்ன? 5 வக்துக்கு பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போங்கன்றது மட்டுமா? இல்லை. உண்மை பேச வேண்டும், அமானிதம் பேண வேண்டும், வாய்மை இருக்க வேண்டும், அஹ்லாக் விட்டு கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இப்ப நமக்கு சில உம்மா வாப்பா மாதிரி இருக்காங்க, பிள்ளைகளை மன்னிக்க மாட்டாங்க. சில பிள்ளை எழுதிக்கிறாங்க, உம்மா வாப்பா மன்னிக்க மாட்டாங்க. ஆனா ஹஜ்ஜுக்கு எத்தனை தரம் போயிருப்பாங்க, உம்ராக்கு எத்தனை தரம் போயிருப்பாங்க. அப்ப இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுவதில் நம்மிடத்துல முரண்பாடு இருக்கிறது. அப்ப இதுவும் நாம் பின்னடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக. நான் சொன்னேன், இஸ்லாம் அஹ்லாக்கால தான் பரவிச்சு. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யமாமாவில் இருந்த ஒரு பெரிய மோசமான ஒரு ரவுடி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முதல் முஸ்லிம்கள் போனா அடிப்பார், கொல்லுவார், பறிப்பார்.
சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் அந்த சுமாமாவால் எங்களால் அந்த ஏரியாவுக்கு போக இயலுதில்லை, பிஸ்னஸுக்கும் மற்ற தேவைகளுக்கும். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டு போட்டு தீர விசாரிச்சுட்டு சொன்னாங்க, 7 மண்டா சுமாமாவை தூக்கிட்டு வாங்க. சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லாக பாருங்க. ஒரு 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 பெரிய குற்றவாளி, ஒரு எதிரி, அவரை கொண்டு வெளியே கட்டி போடுங்கன்னு சொல்லலை, மஸ்ஜிதுக்குள்ள வைங்கன்ற. அவரை மஸ்ஜிதுக்குள்ள வைங்க, மஸ்ஜிதுக்குள்ள வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள், துமாமா மாதா தக்கூல், என்ன சொல்றீங்க துமாமான்னு கேட்டாங்க. அவர் அழகா சொல்லார், முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன், நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நன்றியோடு நடந்து கொள்வேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள் அவரை கண்ணியமாக நடத்துகிறார்கள். நெக்ஸ்ட் டே வந்து கேட்குறாங்க, அதுதான் ஆன்சர். 3வது நாள் வந்து கேட்டாங்க, என்ன சொல்றாய் சுமாமாண்டு. யா முஹம்மதின் தக்துல்னி தக்துல் தா தமின் வ இன் துன்னிம் துன்னிம் அலா ஷாக்கிர். முஹம்மதே, நீங்கள் என்னை கொல்வதாக இருந்தால் உண்மையில் என்னுடைய மனச்சாட்சிப்படி நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் தான். நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நன்றியோடு நடந்து கொள்வேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துமாமா விடுங்க போகட்டும் என்றாங்க. துமாமாவை விடுங்கள் போகட்டும். யாரு துமாமா? சஹாபாக்களை கொன்றவர், சஹாபாக்களுடைய சொத்துக்களை பறித்தவர், சஹாபாக்களை அடித்தவர், சஹாபாக்களை டோர்ச்சர் பண்ணியவர், சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி தீர்த்தவர். இவர் இப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துமாமாவை விடுங்கள் போகட்டும் என்று. இப்ப துமாமா போறார். எங்க போறார்? யமாமாக்கு. யமாமாக்கு இல்ல, பக்கத்திலிருந்து கிணத்துக்கு போறார். அவரா குளிக்கிறார். குளிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வாரார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் கூட கையை நீட்டுங்கன்னு சொன்னார். முந்தியெல்லாம் முஹம்மது முஹம்மது என்று 3 நாள் கதைச்சவர் இப்ப சொல்றார், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய கையை நீட்டுங்களேன். ரசூலுல்லாஹ் கையை நீட்டுறாங்க. அவர் கையை வைக்கிறார். வச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்றார். கலிமா சொல்லிட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் என்றால் உங்களுடைய முகமாகத்தான் அது இருந்தது. இன்றைக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகம்தான் என்றார். யா ரசூலல்லாஹ், நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு இடம் என்றால் அது மதீனாவாகத்தான் இருந்தது. இப்போது இந்த ஊரிலேயே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். புகாரியில முஸ்லிம்ல எல்லாம் வருது சம்பவம். இப்படி முஸ்லிம்கள் மாறினால் முஸ்லிம்கள் எழுச்சி அடைவார்களா, வீழ்ச்சி அடைவார்களா? மாற்று மதத்தவர்கள் இப்படியான முஸ்லிம்களை கண்டால் தடுமாறுவார். நானும் ஒரு முஸ்லிமாக வேண்டும் என்கிற உணர்வு வரும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீழ்ச்சிக்கான பிரதானமான காரணங்கள்ல ஒன்று இல்மில்ல, 2வது காரணம் அமல் இல்லை. இந்த 2 விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்தினால் இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் நம்ம சர்வதேச ரீதியாக யோசிக்காட்டியும் ஏத்தாள மட்டத்திலேயாவது நம்ம எழுச்சி அடையலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.